தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தத்துவத்தை உணர்த்தும் தலம். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம். அண்ணாமலையார் வீற்றிருக்கும் அக்னி தலம் திருவண்ணாமலை. இன்று நமது வீடியோவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் போற்றும் இந்த புண்ணிய பூமியின் சிறப்புகளையும் அண்ணாமலையாரின் அருளையும் தரிசிக்கப் போகிறோம். வாருங்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இருவருமே யார்? பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் எனக் கேட்க, சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் எனக் கூற திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியைக் காண பூமியைக் குடைந்து சென்றார். அடியைக் காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார். பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியைக் காண உயரப் பறந்து சென்றார். முடியைக் காண இயலாமல் தயங்கி பறக்கும்போது சிவன் தலைமுடியில் இருந்து தாழம்பூ கீழே இறங்கி வந்ததைக் கண்டு அதனிடம் சிவன் முடியைக் காண எவ்வளவு தொலைவு உள்ளது என்று கேட்க, தாழம்பூதான் சிவனாரின் சடையில் இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ்நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன் என்று கூற, பிரம்மன் முடியைக் காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார். சிவபெருமனிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாழம்பூ சாட்சி சொல்ல, முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்ம தேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாதென்றும் பொய்சாட்சி சொன்ன தாழம்பூ சிவ பூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார். திருமாலும் பிரம்மனும் தான் என்ற அகந்தை நீங்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை. அது மகாசிவராத்திரி நாளாகும். இங்குள்ள அண்ணாமலையானது கிருதாயுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபரயுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறி வந்துள்ளது. ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமான் திருமாலும் பிரம்மனும் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமானே சிவலிங்க திருருவம் கொண்டு மலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இடம் இத்திருக்கோவில் ஆகும். அர்த்தநாரீஸ்வரர் உமாதேவியார் சிவபெருமானின் கண்களை தன் கையால் மூட உலகம் எங்கும் இருளாயிற்று. ஜீவராசிகள் இருளில் இன்னல்கள் அடைந்தன. சிவபெருமான் 3வது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார். சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவியார் திருவண்ணாமலைக்கு வந்து பவழக்குன்று மலையில் பர்ணசாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியால் தவம் செய்தார். தவத்தை மகிடாசுரன் என்பவன் கெடுத்து வந்தான். உமாதேவியார் துர்க்கையை அனுப்பி மகிடாசுரனை வதம் செய்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலை மேல் ஜோதி சுரூப தரிசனம் கண்டு சிவபெருமான் இடப்பாகம் பெற்று உமாதேவியார் அமர்ந்தார். அதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக 6:00 மணிக்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளி காட்சி கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. இத்திருக்கோவிலில் சுமார் 500 கல்வெட்டுகள், கோவிலின் கருவறையின் வெளிச்சுவர்கள், பிரகாரத்தின் சுவர்கள், பல கோபுரங்கள், மண்டபங்கள், தூண்கள் என பல பாகங்களில் தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. சோழ பேரரசர்களான முதலாம் பராந்தகன், முதலாம் இராஜராஜன், முதலாம் இராஜேந்திரன் உள்ளிட்ட பல சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளும், இராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன், ஹோய்சாள அரசர்களும், வீர வல்லாள தேவன், பாண்டிய அரசர்கள், தெலுங்கு சோழர்கள், சம்புவராய மன்னர்கள், விஜயங்கர மற்றும் நாயக்க அரசர்களின் தானங்கள் மற்றும் அவர்களின் திருப்பணி விவரங்கள் அடங்கிய கல்வெட்டுகள் எழுதப்பட்டுள்ளது. திருவிழாக்கள், வழிபாட்டு முறை ஆகியவை விரிவாக எழுதப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் மிக புராதனமானதும் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை நிறைந்ததும் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் சிறந்து விளங்கும் இத்திருக்கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சோழ, ஜெயசாள மற்றும் விஜய நகர நாயக்க மன்னர்களால் சுமார் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் 9 கோபுரங்கள், 5 பிரகாரங்களுடன் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் பிரதான நுழைவு வாயிலாக அமைந்துள்ள கிழக்கு இராஜகோபுரம் 217 அடி உயரம், 13 நிலைகள் மற்றும் 13 கலசம் கொண்ட தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரம் ஆகும். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் இக்கோபுரம் கட்டப்பட்டது. தாழம்பூவை பொய்சாட்சியாக வைத்து முடியை கண்டதாக பொய்யுரைத்தார் பிரம்மா. அதனால் பிரம்மாவிற்கு தனித்த ஆலயம் இல்லாமல் போனது என்ற துன்பமும், அம்பிகையின் வேண்டுதலுக்காக சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தை அளித்து அர்த்தநாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்குரிய தலம் இத்தலம். திருவண்ணாமலை நினைக்க முக்தி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் இத்தலம். இத்தலத்தில் நால்வர்கள் பதிகங்களாக பாடியுள்ளார்கள். மாணிக்கவாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பலகாலம் தங்கியிருந்து சைவத்திற்கு மார்கழியில் திருவெம்பாவை 20 பாடல்களையும் திருவம்மானை பாடல்களையும் இயற்றியுள்ளார்.
கிரிவலப்பாதையில் அடியண்ணாமலை எனும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை இன்றும் காணலாம். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சேவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றனர். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் எனப்படுகிறது. இம்மலையானது 260 கோடி வருடங்கள் பழமையானது என டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். மக்கள் வலம் கிரிவலப்பாதையில் அஷ்டலிங்க கோவில்களும், இரம்னங்கரிஷி, சேஷாத்திரி சுவாமிகள், விசிறி சாமிகள் போன்றோர்கள் சமாதிகள் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகின்றனர் என்றாலும் முழுநிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று எண்ணற்ற சித்தர்கள் அண்ணாமலையை சுற்றி நடமாடுவதாகவும், சித்தர்களின் சக்தி வெளிப்படுவதாகவும், மலையின் மூலிகை காற்று பரவுவதால் மனதிற்கு அமைதியும் உடல் நலத்திற்கு நன்மையும் ஏற்படுவதால் பௌர்ணமி அன்று இலட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களது குறைகளை தீர்க்க திருக்கோவிலுக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசித்துவிட்டு பின்னர் கிரிவலம் சுற்றி வந்து பலனடைவது இன்றும் நடந்து வருகின்ற சிறப்பாகும். 3ஆம் பிரகாரத்தில் தலவிருட்சமாக அமைந்துள்ளது மகிழ மரம் ஆகும். நீண்ட காலமாக அமைந்துள்ள இந்த இடத்தில் தென்முகக் கடவுளாம் தக்ஷணாமூர்த்தியும் அடுத்து மகிழமரத்து விநாயகர் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ளார். தென்முகக் கடவுள் தக்ஷணாமூர்த்தியும் நமக்கு காட்சி கிடைக்கிறது. அருகிலேயே ஜலகண்டேஸ்வரர் அமர்ந்துள்ளார். இம்மேடையில் கிழக்கு திசையில் நின்று பார்த்தால் 9 கோபுரங்களை நாம் பார்க்கலாம். இது மிக அரியதொரு காட்சியாக உள்ளது. கிழக்கு இராஜகோபுரத்திற்கான பணியை கிடோட்டி 1513-1514 கிருஷ்ணதேவராயர் தான் தொடங்கினார். 1529 கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து பின்னர் விஜயங்கர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கிழக்கு ராஜகோபுரத்தை 1590 கட்டி முடித்தார். பிரதான கிழக்கு இராஜகோபுரமானது 217 அடி உயரம் கொண்டதாகும். தமிழகத்தின் 2வது உயர்ந்த கோபுரம் என்ற பெருமை பெற்றுள்ளது. இக்கோபுரம் 11 நிலைகளைக் கொண்டதாகும். வல்லாள மகாராஜா கோபுரம் 1318ஆம் ஆண்டு தொடங்கி 1340ஆம் ஆண்டு வரை இந்த கோபுரத்திற்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுள்ளதாக கல்வெட்டு குறிப்புகள் சொல்கின்றன. இதனை கட்டியர் வேறு வல்லாள மகாராஜா. கிழக்கு இராஜகோபுரத்தை தாண்டியதும் வருவது இந்த கோபுரம்தான். கீழ்ப்பகுதி தூண் ஒன்றில் வல்லாள மகாராஜாவின் சிற்பனம் கைகூப்பிய நிலையில் இருப்பதைக் காணலாம். இந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. இதனால் மனம் வருந்திய மன்னனின் கனவில் சிவபெருமான் தானே மகனாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்வதாக வாக்களித்தார். அதன்படியே வல்லாள மகாராஜா இறந்த வேளையில் அவருக்கு சிவபெருமானே இறுதி சடங்கை செய்ததாக கூறப்படுகிறது. இன்றும் மாசி மாதம் நடைபெறும் மாசி மகத்தன்று வல்லாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுக்கும் வைபவம் நடைபெறுகிறது. அம்மணி அம்மன் கோபுரம். இந்த கோபுரத்தின் கல்காரம் மட்டும் கிபி 1513-1514 கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. அதன் பின்னர் முழுமையாக கோபுரம் அம்மணி அம்மாள் என்ற சிவபக்தியினால் கட்டி முடிக்கப்பட்டது. கிளிக்கோபுரம் திருவண்ணாமலை கோவிலில் உள்ள கோபுரங்களிலேயே மிகவும் பழமையானதாக இந்த கோபுரம் கருதப்படுகிறது. இதனை 1063ஆம் ஆண்டு சோழ பேராசர் வீரராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார். சுமார் 81 அடி உயரம் கொண்டது இந்த கோபுரம். வல்லாள மகாராஜா கோபுரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது. முருகப்பெருமானின் புகழைப்பாடிய அருணகிரிநாதர் பிறந்த திருத்தலம் இது. இப்பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் உள்ள மலர் தேவை என்றும் அதனைக் கொண்டு வர அருணகிரிநாதரால் தான் முடியும் என்றும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறினார். இதனை நம்பி கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து போது ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்திவிட்டு தேவலோகம் சென்றார் அருணகிரியார். அதற்குள் அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தாண்டனர் அவரது உடலை எரித்துவிட்டான். இதனால் கிளி உருவத்திலேயே அந்த கோபுரத்தில் தங்கினார் அருணகிரிநாதர். இதனால் இக்கோபுரம் கிளிகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. பேய கோபுரம். இது கிழக்கு இராஜகோபுரத்தின் நேராக மேற்கு பகுதியில் உள்ளது. இதனை பேகோபுரம் என்று அழைக்கிறார்கள். கிழக்கு இராஜகோபுரத்திற்கான பணியை தொடங்கிய போதே மேற்கு கோபுரத்திற்கான பணியையும் கிபி 1513-1514 கிருஷ்ணதேவராயர்தான் தொடங்கினார். ஆனால் இதனை கட்டி முடித்தது தஞ்சை செவ்வப்ப நாயக்கர் என்பவர் ஆவார்.
திருமஞ்சன கோபுரம் தெற்கு. இந்த கோபுரத்தின் கல்காரம் மட்டும் கி.பி. 1513 முதல் 1514 வரை கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. அதன் பின்னர் முழுமையான கோபுரம் டி.பி. சூரியநாராயண செட்டியார் என்ற சிவனடியாரால் கட்டி முடிக்கப்பட்டதாகும். முதலாம் இராஜேந்திர சோழன் கொடி மர ரிஷி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டினான். கோவில்களில் முதலில் நுழைந்தவுடன் விநாயகர் சன்னதி இருக்கும். ஆனால் இங்கு முருகன் சன்னதி இருக்கிறது. பக்தர்கள் முதலில் இவரையே வணங்குகிறார்கள். சம்பந்தாண்டான் என்னும் புலவர் அருணகிரிநாதரிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அருணகிரிநாதரின் பக்தியை இகழ்ந்தார். அருணகிரிநாதர் முருகப் பெருமானை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தில் ஒரு தூணில் காட்சி தந்தார். இதனால் இவருக்கு கம்பத்திளையனார், கம்பம் என்றால் தூண், இளையனார் என்றால் முருகன் என்ற பெயர் பெற்றார். இத்திருக்கோவிலில் கிழக்கு ராஜகோபுரத்தின் உச்சியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அகல் விளக்குகளில் இறந்தவர்கள் மோட்சம் சென்றடைய வேண்டுதல் செய்து இறந்தவர்கள் பெயரில் உடல் அடக்கம் செய்யப்படும் நாள் அல்லது இமக்கிரியை செய்யும் நாள் அல்லது திதி அன்று அவரவர்களின் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெயில் மோட்ச தீபம் போடப்பட்டு வருகிறது. இது எந்த திருக்கோவிலிலும் இல்லாத பிரார்த்தனை சிறப்பாகும். பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் அண்ணாமலையாரை வேண்டி குழந்தை பிறந்ததும் திருக்கோவிலுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை செய்து கரும்பு கட்டுகள் கொண்டு வந்து புதிய புடவையினால் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து மாடவீதி வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துவது எந்த திருக்கோவிலிலும் இல்லாத பிரார்த்தனை சிறப்பாகும். இக்கோவிலின் பிரம்ம தீர்த்தக்கரையில் கால பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. இவரது சிலையை 8 கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி தலையில் பிறைச்சந்திரன் மற்றும் திருவாட்சியுடன் கபால மாலையுடன் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆணவ குணம் நீங்க இவரிடம் வேண்டிக் கொள்ளலாம். மாட்டுப் பொங்கலன்று இங்குள்ள நந்திக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. அன்று அனைத்து விதமான காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகை மலர்களால் ஆன மாலை அணிவித்து பூஜை செய்யப்படும். அந்த நேரத்தில் அண்ணாமலையார் தனது வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவார். பிரம்மலிங்கம் என்ற பெயரில் சிவன் இங்கு தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். பிரம்மா இங்கு சிவனை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பிரம்மா தனது 4 முகங்களுடன் எப்போதும் வேத்ததை ஓதிக்கொண்டிருப்பார். இதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் 4 பக்கங்களிலும் 4 முகங்கள் உள்ளன. மாணவர்கள் படிப்பில் சிறந்து திகழ இவரிடம் வேண்டிக் கொள்ளலாம். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது போல் இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள். சம்பந்தாசுரன் என்னும் அசுரனை விநாயகர் வதம் செய்த போது அவரது இரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகினர். எனவே விநாயகர் அவரது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார். இதன் அடிப்படையில் சித்திரை வருடப்பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் என வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்கிறது. திருக்கோவில் திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்குளம் திருக்கோவிலின் உட்புறம் 4ஆம் பிரகாரத்தில் புரவி மண்டபத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது. திருக்குளம் இருபுறமும் மூடப்பட்டு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. திருவிழா காலங்களில் தீர்த்தவாரி கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத் திருவிழா 10ஆம் நாள் சுப்பிரமணிய சுவாமி தீர்த்தவாரி நடைபெறும். எப்போதாவது சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ ஏற்படும் போது அஸ்திரதேவர் தீர்த்தவாரி நடைபெறும். திருக்கோவில் திருக்குளம் சிவகங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்குளம் திருக்கோவில் பெரிய நந்தி அருகே அமைந்துள்ளது. திருக்குளம் இருபுறமும் மூடப்பட்டு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. திருவிழா காலங்களில் தீர்த்தவாரி கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் ஆடிப்பூரம் அன்று நடைபெறும் 10ஆம் நாள் திருவிழா அன்று வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு முன்பு தீர்த்தவாரி நடைபெறும். திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் மொத்தம் 98 கோவில்கள் உள்ளன. இவற்றில் மிக முக்கியமானவை அஷ்டலிங்கங்கள் ஆகும். கிரிவலம் செல்பவர்கள் இந்த லிங்கங்களை அவசியம் வழிபட வேண்டும். இதனால் சிவபெருமானின் அருள் மட்டுமின்றி 30 முக்கேஓடி தேவர்கள், ரிஷிகள், சித்தர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அண்ணாமலையை சுற்றி அஷ்டலிங்கம் எனப்படும் 8 வித லிங்கங்கள் கிரிவலப் பாதையில் உள்ளன. இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளன. கிரிவலம் செல்பவர்கள் இந்த 8 லிங்கங்களையும் அவசியம் வழிபட வேண்டும். இந்த ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு பெற்றதாகும்.
இவற்றை கிரிவலம் செல்லும் போது வழிபடும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வழிபடுவதும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும். ஒவ்வொரு தேவர்களும் இங்கு சிவலிங்க பூஜை செய்து துன்பம் நீங்க பெற்றதாக ஐதீகம். இப்போதும் இவர்கள் சூட்சும உருவில் வந்து இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் வழியில் முதலில் இருப்பது இந்திரலிங்கம். இந்த லிங்கம் கிழக்கு திசை பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்கம் தேவர்களின் தலைவாக இந்திரனால் நிறுவப்பட்டு வழிபடப்பட்ட லிங்கமாகும். கிரிவலம் வரும் வழியில் இரண்டாவது லிங்கம் அகிலிங்கம். இந்த லிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கியுள்ளது. இந்த லிங்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது கிரிவலம் செல்லும் வழியில் இடதுபுறம் இருக்கும் ஒரே லிங்கம் ஆகும். இது அக்னிதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமாகும். கிரிவலத்தில் மூன்றாவது லிங்கமாக அமைந்துள்ள லிங்கம் யமலிங்கம் ஆகும். இந்த லிங்கம் தெற்கு திசையை நோக்கியுள்ளது. இது யம தர்மனால் நிறுவப்பட்ட லிங்கமாகும். இது செவ்வாய் கிரகத்திற்கு உட்பட்ட லிங்கம். கிரிவலம் பாதையில் நான்காவதாக உள்ள லிங்கம் நிருதிலிங்கம். இதன் திசை தென்மேற்கு. இதனுடைய கிரகம் ராகுவாகும். பூதங்களின் ராஜாவால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது. கிரிவலம் பாதையில் ஐந்தாவதாக உள்ள லிங்கம் வருணலிங்கம். இதற்குரிய திசை மேற்கு. மழை தரும் வருணதேவனால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது. இந்த லிங்கத்தை ஆட்சி செய்யும் கிரகம் சனி பகவான். இங்கு வருண தீர்த்தம் என்னும் தெப்பகுளம் உள்ளது. கிரிவலம் பாதையில் ஆறாவதாக உள்ள லிங்கம் வாயுலிங்கம். இந்த லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கியுள்ளது. வாயு பகவானால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது. இதை ஆட்சி செய்யும் கிரகம் கேதுவாகும். கிரிவலத்தில் உள்ள ஏழாவது லிங்கம் குபேரலிங்கம். வடதிசையை நோக்கியுள்ள இந்த லிங்கம் குருவை ஆட்சி கிரகணமாக கொண்டுள்ளது. செல்வத்தை வழங்கும் குபேரனால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது. கிரிவலத்தில் உள்ள கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம். வடகிழக்கை நோக்கியுள்ள இந்த லிங்கம் ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டது. பொதுவாக கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் 8 திசை லிங்கங்கள் பற்றி அறியப்பட்டாலும் திருவண்ணாமலை மலையைச் சுற்றி கிரிவல பாதையின் அடியில் 108 சிவலிங்கங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. பக்தர்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது இந்த லிங்கங்களை வணங்கிய புண்ணியத்தை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 108 லிங்கங்கள் குறித்த நேரடியான சான்றுகள் பொதுவாக கிடைப்பதில்லை என்றாலும் இது ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியமாக பேசப்படுகிறது. திருவண்ணாமலை என்றதுமே நினைவிற்கு வருவது கிரிவல வழிபாடுதான். எத்தனையோ கோவில்களில் மலையை வலம் வந்து வழிபடும் முறை இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முக்தியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இங்கு மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால் மலையை வலம் வந்து வணங்குவது சிவனை வலம் வந்து வணங்குவதற்கு இணையானதாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி உருவானது என்பதற்கு புராணக் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. ஜோதி வடிவமாக தோன்றி விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த பின் மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் என புராணங்கள் சொல்கின்றன. அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது. அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி ஆவார். லிங்க வழிபாடு லிங்கேரோத்துவர் வழிபாடு தேவந்ததும் திருவண்ணாமலையில்தான் என்பதால் இது சிவனுக்கு விருப்பமான தலமாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானின் 2 கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் 2 உயிரினங்கள் அனைத்தும் துன்பப்படும் நிலை ஏற்பட்டது. இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார். அவர் தவத்தைக் கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். வேண்டிய வரம் கேள் என்றார். அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றார். உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார். மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் தன் தலைமீது கைகூப்பியபடி வலம் வந்தார். அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசானிய பகுதியில் ஒளிரூபத்திலும் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார். பின்பு தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுத்தார். அப்போது பார்வதி தேவி
நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்ததைப் போல திருவண்ணாமலை மலையை கிரிவல வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார். இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது. பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர். இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானின் சுரூபமாக கருதப்படுவது ஒரு முக்கிய ரகசியம். அதாவது அண்ணாமலையாரை கோவிலில் வழிபடுவதைப் போலவே மலையை வலம் வருவதும் சிவபெருமானை வலம் வருவதற்கு சமம். அக்னிஸ்தலமாகிய இந்த மலையிலிருந்து எப்போதும் சிவஜோதி வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதாக ரமண மகரிஷி போன்ற மகான்கள் உணர்ந்து கூறியுள்ளனர். பௌர்ணமி நாட்களில் இதன் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை மலையை காந்த மலை என்றும் அழைப்பதுண்டு. ஒருமுறை தரிசித்தவர்களை மீண்டும் மீண்டும் வரவழைக்கும் காந்த சக்தி இந்த மலைக்கு உண்டு. சூரியன், சந்திரன், 30 முக்கோடி தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், மகான்கள் ஆகியோர் இன்றைக்கும் ஆர்வமாக இந்த மலையை வலம் வந்து வழிபடுவதாக நம்பப்படுகிறது. கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மூலிகை, சந்தனம், ஜவ்வாது, சாம்பிராணி, விபூதி, வாசமலர்களின் நறுமணங்களை உணர முடியும் என்று கூறப்படுகிறது. இது அத்தகைய அருவ சக்திகளின் இருப்பை உணர்த்துகிறது. பார்வதி தேவிக்கு வரம் வேண்டி சிவபெருமானை வலம் வர சிவன் மறைந்து போனபோது பார்வதி தேவி இந்த மலையை வலம் வந்தாள் என்றும் அதன் மூலம் வரம் பெற்றாள் என்றும் ஒரு கதை உண்டு. ஒருமுறை ஒரு பாண்டிய மன்னன் வேட்டையாடும் போது ஒரு புழுகு பூனையை துரத்திச் செல்கிறான். அந்த பூனை அண்ணாமலை கிரிவலப் பாதையில் ஓடி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீழ்ந்து உயிரை விடுகிறது. அதே இடத்தில் மன்னனின் குதிரையும் வீழ்ந்து உயிரை விடுகிறது. இருவரும் கந்தர்வர்களாக மாறி சிவபெருமானின் சாப விமோசனம் பெறுகின்றனர். மன்னன் மனம் முழுவதும் வேட்டையாடும் சிந்தனையிலேயே இருந்ததால் அவனுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை. இது கிரிவலம் செய்யும் போது மனம் முழுவதும் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. கிரிவலப் பாதையில் 8 திசைகளிலும் 8 சிவலிங்கங்கள், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் அமைந்துள்ளன. இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றையும் வழிபடுவது சிறப்பு பலன்களைத் தரும். இவை திசை பாலகர்களாலும் அந்தந்த தேவர்களாலும் வழிபடப்பட்டவை. சித்தர்களின் கூற்றுப்படி மலைபலம் செல்ல ஒரு அடி எடுத்து வைத்தாலே ஒரு யாகம் செய்த பலனும், 2 அடி எடுத்து வைத்தால் ராஜசூய யாக பலனும், 3 அடி எடுத்து வைத்தால் அசுமேத யாக பலனும், 4 அடி எடுத்து வைத்தால் எல்லா யாகங்களையும் நிறைவேற்றிய பலனும் கிடைக்கும். தீராத நோய்கள் தீரும், அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது கிரிவலத்தின் மிகப்பெரிய ஐதீக ரகசியம். ஊழ்வினை நீங்கி பெருவாழ்வு பெறவும் பிறவிப்பணி நீங்கவும் கிரிவலம் உதவும் என்று கூறப்படுகிறது. கிரிவலம் மன அமைதி, தன்னம்பிக்கை, ஆன்மீக பரிசுத்தம், குண்டலினி சக்தி வளர்ச்சி போன்ற பலன்களைத் தருவதாக நம்பப்படுகிறது. பகவான் ரமண மகரிஷி கால்கள் ஊனமாக இருந்த ஒரு பெரியவர் கிரிவலம் வந்தபோது திடீரென அவருடைய கால்கள் குணமடைந்த அற்புத கதையை உதாரணம் காட்டி அண்ணாமலையைச் சுற்றி கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை உணர்த்தியுள்ளார். இது கிரிவலத்தின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு மறைக்கப்பட்ட இரகசியமாகும். கிரிவலம் செல்லும்போது மனதில் அண்ணாமலையானை மட்டுமே நினைத்து ஓம் நமச்சிவாய போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது முக்கியம். எந்தவித சிந்தனையும் கோபமும் இல்லாமல் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும். கிரிவலம் பொதுவாக வெறுங்காலில் செய்யப்படுகிறது. இது மலையுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி அதன் ஆன்மீக சக்தியை உணர உதவும். ராஜகோபுரத்தில் இருந்து கிரிவலத்தை தொடங்கி ஈசானிய லிங்கத்தை தரிசித்து முடிப்பது முழு பலனை தரும் என்று கூறப்படுகிறது. கிரிவலம் முடிந்ததும் உடனடியாக குளிப்பதையும் உறங்குவதையும் தவிர்த்தால் கிரிவலத்தின் முழு பலனும் கிடைக்கும். திருவண்ணாமலை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலம். சிவனே மலை வடிவில் அக்னி லிங்கமாக அருள் புரியும் இந்த பூமி பல சித்தர்கள், மகான்கள், யோகிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களுக்கு வாழ்விடமாகவும் ஞானத்தை பெற்ற ஸ்தலமாகவும் இருந்துள்ளது. திருவண்ணாமலையுடன் தொடர்புடைய சில முக்கிய ஆன்மீக பெரியவர்கள் இங்கே. 1. பகவான் ரமண மகரிஷி. திருவண்ணாமலையின் ஆன்மீக அடையாளமாக உலகளவில் அறியப்படுபவர் ரமண மகரிஷி.
16 வயதிலேயே மரண பயம் குறித்து தனக்குள் எழுந்த ஆழ்ந்த விசாரணையின் மூலம் சுயஞானம் அடைந்து மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் இங்கேயே தங்கியவர். நான் யார் என்ற ஆத்ம விசாரணை முறையை உலகிற்கு அளித்தவர். பாதாள லிங்க சந்நிதியில் தவமிருந்து ஞானம் பெற்றவர். இவருடைய ஆசிரமம் ஸ்ரீ ரமணாசிரமம் திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. உலகெங்கிலும் இருந்து எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வந்து ஆன்மீக அமைதியை பெறுகின்றனர். 2. சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். ரமண மகரிஷிக்கு மூத்தவரும் அவரது சமகாலத்தவருமான மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அற்புத சக்திகள் பல கொண்டவர். இளம் வயதிலேயே தெய்வீக அருள் பெற்றவர். திருவண்ணாமலையின் சஞ்சார தெய்வம் என்று போற்றப்பட்டவர். ரமண மகரிஷி பாதாளலிங்கத்தில் தவமிருந்தபோது அவரை கண்டறிந்து பாதுகாத்தவர் இவரே. இவருக்கான ஆசிரமமும் திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்திற்கு அருகிலேயே உள்ளது. 3. யோகி ராம்சுரக்குமார். விசிறி சாமியார் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட யோகி ராம்சுரக்குமார் கங்கைக்கரையில் பிறந்து தமிழகம் வந்து ரமண மகரிஷியின் சீடராகி திருவண்ணாமலையை தன் வாழ்விடமாக கொண்டவர். இவரது தத்துவங்கள் எளிமையானவை. இது என் தந்தையின் பெயர், திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் நேம் என்று ராமநாமத்தை உச்சரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர். இவருக்கும் திருவண்ணாமலையில் ஆசிரமம் உள்ளது. 4. அருணகிரிநாதர். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முருகப்பெருமானின் அருள் பெற்ற சித்தர். வாழ்வை வெறுத்து திருவண்ணாமலை கோவிலில் தற்கொலைக்கு முயன்றபோது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு முத்தித்திரு பத்தி திருநகை என்று அடியெடுத்துக் கொடுக்க திருப்புகழ் பாடல்களைப் பாடினார். முருகப்பெருமானின் திருப்புகழின் மூலம் ஆன்மீக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். 5. குகை நமசிவாயர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரின் அழைப்பால் ஞானியாக வாழ்ந்தவர். குகையில் தவமிருந்ததால் குகை நமசிவாயர் எனப்பட்டார். இவருடைய சீடரே குரு நமசிவாயர். 6. குரு நமசிவாயர். குகை நமசிவாயரின் சீடர். திருவண்ணாமலை கோவிலில் அன்னபூரணி தேவியின் அருளால் தங்கத் தாம்பாளத்தில் உணவை பெற்ற கதை இவருக்கு உண்டு. 7. அம்மணி அம்மாள். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் துறவே. திருவண்ணாமலை கிரிவலப் பாதையைச் சீரமைத்து பல மடங்களை நிறுவியதில் பெரும் பங்கு வகித்தவர். இவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் ஈசானிய லிங்கத்திற்கு அருகில் உள்ளது. 8. ஈசானிய ஞானதேசிகர். திருவண்ணாமலையில் வாழ்ந்த முதல் மகான்களில் ஒருவராக கருதப்படுபவர். திருவண்ணாமலையின் ஈசானிய திசையிலிருந்து மக்களுக்கு அருள் புரிந்ததால் இப்பெயர் பெற்றார். இவருடைய ஜீவசமாதியும் கிரிவலப் பாதையில் அம்மணி அம்மாள் சமாதிக்கு அருகில் உள்ளது. 9. இடைக்காட்டுச் சித்தர். 14 சித்தர்களில் ஒருவர். திருவண்ணாமலையில் இவருக்கு ஜீவசமாதி இருப்பதாக நம்பப்படுகிறது. இவர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பல கோடி ஆண்டுகளுக்கு கண்டு தரிசித்ததாக கூறப்படுகிறது. 10. பாணிபத்திர சுவாமி. குளத்து நீரை திரட்டி குடமாக்கி அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்ததாக கூறப்படும் சித்தர். திருவண்ணாமலை இவர்களைப் போன்ற எண்ணற்ற சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் துறவிகளுக்கும் ஆன்மீக வாழ்வை வழங்கிய ஒரு புண்ணிய பூமியாகும். இன்றும் பல சித்தர்கள் சூட்சும உருவில் இங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் என்பது வெறும் ஒரு கற்கோவில் அல்ல, அது காலத்தால் அழியாத ஒரு ஆன்மீக மையம். இறைவனுடன் ஒன்றிணையும் அக்னி சக்தியின் வெளிப்பாடாகவும் சித்தர்களின் தவ பூமியாகவும் நினைத்த மாத்திரத்தில் முக்தி தரும் புண்ணிய தலமாகவும் இது என்றும் போற்றப்படும். ஆன்மீக நாட்டம் கொண்டோருக்கும் அமைதியைத் தேடுவோருக்கும் வரலாற்றை அறிந்து கொள்ள விரும்புவோருக்கும் திருவண்ணாமலை ஒரு வரப்பிரசாதமான அனுபவத்தை வழங்குகிறது. இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.